அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரவுன் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினம் பழகும் சிரிச்சு பேச்சும் உங்களுக்கு நெருக்கமானவர் என்று நினைக்கும் ஒருவர் முகத்துக்கு பின்னால் ஒரு இருள் மறைந்திருந்தா என்ன ஆகும்? கற்பனை செய்தாலே குலை நடுங்க செய்யும் ஒரு பயங்கரமான ரகசியம் அவர்களின் முகத்தின் முத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்தால் ஒரு மனிதனின் முகத்தை பார்க்க அவனது மனது படித்துவிட முடியாது. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ப்ரவுன் இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். நம்ம கதையோட நாயகி ரிட்டா ப்ரவுன். ரிட்டா என்னன்னா ஒரு சாதாரண போலீஸ் இல்லை, ரொம்ப புத்திசாலியான, ஆக்டிவான, ரொம்ப சாதுரியமான போலீஸு. யாரும் சால்வ் பண்ணாத கேஸெல்லாம் வந்து இவங்க தான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எங்கள் அப்பா வந்து முன்னாடியே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அவரும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு சின்ன வயசுலேயே வந்து கோல்டு மெடல் தான் வந்து வாங்கியிருக்காரு. ஒரு காலத்தில் வந்து ரிட்டாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சோக சம்பவத்தினால வந்து அவங்க மெல்ல மெல்ல இந்த க்ரைம் சீரீஸ் இதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு நார்மலான பெட்டி கேஸில் வந்து எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க. உண்மை என்னென்னா வந்து ரித்தா வந்து நிதின் ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி. இதில் அவங்க 2 பேருக்கு காதல் கதை அந்த நாட்கள் வந்து செய்தித்தாளில் தான் வந்துட்டுருக்கும். நிதின் வந்து ரீட்டா வந்து ரொம்ப நேசித்தார். ஆனால் வந்து ரீட்டா ஒரு நாள் வந்து கர்ப்பமாயிட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக வந்து அது மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிதின் ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டை வந்து இறந்துட்டார். இதனால் வந்து முற்றிலும் வந்து மன உடைஞ்சு போன வந்து ரீட்டா தனிமையாகிட்டாங்க. தாயுடன் வந்து வசித்து வராங்க. வேலையில் முன்பு போல் வந்து ஈடுபாடு இல்லாமல் எப்போவும் சரக்கு அடிச்சுட்டே வந்து சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாம வந்து அம்மா சார் வந்து கழுத்து போட்டே வந்து வாழ்ந்துட்டு வராங்க. நித்தா நெருங்கி விட்டுட்டு அவர் தாய் ஜோனிஸ் மற்றும் தாய் தோழி பிரேதா ஆகியோர் இருவர் மட்டும்தான் இருந்தாங்க. 2 வருடங்களுக்கு இப்படிப்பட்டு உடைந்த வாழ்க்கையை வாழ்ந்த அப்புறம் ஒன்றா ரீட்டாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த அழைப்பு தான் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றி போட்டது. ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி சுதீத் வந்து அந்த அழைப்பை வந்து செய்தார். முதலமைச்சர் ஒரு வழக்கை வந்து உதவுறதுக்காக ரீட்டா வந்து கூப்பிட்ருக்காங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்து ரீட்டா வந்து போகிறாரு. அங்கே போனால் ஒரு கொடூரமான கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது சிஎம்மோட ஸ்கூல் ஃப்ரெண்டான மிகப்பெரிய பணக்காரன தீரஜ் வந்து அவளோட மகள் ஹகானா வந்து மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த வழக்கை வந்து விசாரிக்க வந்து ரீட்டா மீண்டும் அழைச்சிருக்கான்னு சொல்லி தெரிய வருது. விற்பனாட்டின்னு முதலமைச்சர் ஆர்டர் போட்டான்னு சொல்லிட்டுங்க ரீட்டா வந்து துப்புரிய வேலைக்கு வந்து திரும்ப வந்து போகிறா. ரீட்டாவுக்கு உதவி வந்து இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் வந்து நியமிக்கப்படுறார். அர்ஜுன் வந்து ரொம்ப யங்கஸ்ட்டு இன்ஸ்பெக்டரு. வேலையில் மிகவும் கெட்டிக்காரன். அவரோட மனைவி மகளும் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து கார் ஆக்சிடெண்ட் வந்து இறந்துட்டாங்க. அவனும் அவனோட அப்பாவும் தான் வந்து இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. அர்ஜுனை அழைத்துக்கு வந்து ரீட்டா வந்து கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண் வசிக்கும் இடம் போடவே இல்லை. ஆனால் அவரோட கை மற்றும் காடு வந்து கட்டிட 4 முனையில் வந்து கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டு இருக்குது. கழுத்து அறுக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு தரையில் கிடக்குது. எல்லாமே வந்து சுற்றி ரத்தமாக இருக்குது. ரீட்டா வந்து அந்த அறையில் வந்து சில விஷயத்தை வந்து கவனிக்கிறான். புத்தகம் எதுவும் இல்லை, ஆனால் நிறையா பழைய புகைப்படங்கள் வந்து இருக்குது. அப்புறம் வந்து கொலைக்கான ஆயுதம் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. அப்புறம் அந்த அந்த ஃப்ளாட்டை வந்து காது கேட்காத ஒருத்தனை வந்து அகனா வந்து அங்கே வந்து வாடகைக்கு தங்கிட்டு இருக்கான். இப்போ வந்து தடவை நம்ம துர்கா குடியில் வந்து ஃபாரன்சிக் கார்டு வந்து சொல்லும்போது என்னென்னா வந்து பாலித்தீன் க்ளவுஸை போட்டு தான் வந்து கொலையை வந்து செய்திருக்கானு, அதனால் வந்து ரேகை எதுவும் சிக்கணுன்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து பாலியல் வன்கொடுமை எதுவும் நடக்கணும்னு கூட வந்து மருத்துவர் வந்து சொல்கிறாங்க. இப்போ விசாரணைக்கு போகிறது என்னன்னா அகனாவோட குடும்பத்தில் வந்து ரீட்டா வந்து விசாரிக்கிறா. அகனா வந்து புனருதன்னு ஒரு என்ஜிஓட வந்து பணிபுரிந்துட்டு வரான். குடும்ப பணத்தை வந்து தொடாமல் வந்து தனிச்சையாக வாழ்ந்து வாழணும்னு சொல்லி தெரிய வருது. அவளோட சகோதரர் வந்து சஞ்சய் அகனா மீது வந்து அதிகம் பாசம் கொண்டவராக வந்திருக்கான். அகனாவுக்கு ஷெஃபாலிங் என்ற தோழியும் சைதக் என்ற முன்னாள் காதலனும் இருந்திருக்காங்க. அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதனால ராஜு என்ற ஓட்டுநரும் இருந்திருக்காங்க. ராஜுவுக்கும் அகனாவுக்கும் கொலை நடந்த அன்று இரவு ஒரு பார் தகராறு நடந்தது சிசிடிவி மூலம் தெரிய வருது. ராஜுவை வந்து போலீஸ் கைது செய்கிறாங்க. ஆனால் வந்து கொலையாளி வந்து வலது கை பழக்கம் உள்ளவர் என்பதையும் ராஜு இடது கை பழக்கம் உள்ளவர் என்பதையும் வந்து போதைக்கு அடிமையான என்பதையும் வைத்து ராஜு கொலையாளியின என்பதை ரீட்டா உறுதி நம்புகிறாங்க. முதலமைச்சர் ராஜுவை குற்றவாளியாக அறிவிக்க அழுத்தம் கொடுத்தாலும் ரீட்டா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ராஜு உண்மையான கொலையாளி இல்லைன்னு வெளிப்படையாக வந்து அறிவிக்கிறாங்க. மறுபுறம் அகனாவோட முன்னாள் காதலன் சைதக் வந்து அகனா தன்னை தொடவே அனுமதிக்க மாட்டான் என்றும் கூறுறாங்க. அவனுக்கு வந்து தோழி ஷெஃபாலிக்கும் ரகசிய தொடர்பு இருந்ததும் கொலை நடந்த இரவில் வந்து சைதக் லேபில் இல்லை என்பதை வந்து ரீட்டா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சைதக் வந்து பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பெண்ணை வந்து தாக்கியதற்காக வெளியேற்றப்பட்டவன் என்று தகவலை வந்து ஹேக்கர் ரிசா மூலம் வந்து ரீட்டா வந்து அறிகிறாங்க. ஆனால் அவளோட மெடிக்கல் ரெக்கார்டை தேடும்போது வந்து அவளை வந்து கருத்தடை மாத்திரை வந்து வாங்கியதும் அவளோட கர்ப்பமாக இருந்தது வந்து ரீட்டாவுக்கு வந்து தெரிய வருது. ஆனால் வந்து மருத்துவர் பாக்ஸி வந்து இதை பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து வேணும்னே மறைச்சிட்டாங்க. இதற்கிடையே வந்து வழக்கு விரைவாக முடிக்க வந்து அகனாவோட தந்தை தீரஜ் வந்து
அனிஃபான் என்ற செய்தியை அறிவிப்பதன் மூலம் வந்து ரீட்டா வந்து பற்றி தவறான செய்தியை பரப்பி அவளது பேரை வந்து கெடுக்கிறாங்க. உயர் அதிகாரியோட அழுத்தத்தினால ரீட்டா இந்த வழக்கில் வந்து நீக்கப்பட்டு பெண்கள் பிரிவுக்கு வந்து மாற்றுறாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து அனிஃபாவை மிரட்டி ரீட்டாவோட வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வைக்கிறான். அர்ஜுன் வேறு வழி என்று வந்து ராஜுவை வந்து குற்றவாளியை வந்து காட்டி அகனா வழக்க வந்து முடிக்கிறாங்க. உஷா ஒரு பொண்ணு போதைப்பொருளுக்கு அடிமையாகி அர்ஜுனுக்கு வந்து ஒரு கைவிடப்பட்ட நீச்சல் குளத்தை வந்து உஷா என்ற பெண்ணோட சடலம் வந்து கிடைக்குது. அவளது கொலையும் வந்து அகனாவோட கொலையை வந்து ஒரே பேட்டர்ன் நடந்திருக்கு. அர்ஜுன் ரீட்டாவோட உதவியை வந்து நடுறான். ரீட்டா திரும்ப வந்து இந்த கேஸ் வந்து நுழைகிறான். உஷாவோட விசாரணை வந்து அவளது கணவர் ஹேமந்த் வந்து ஒரு ஓரின சேர்க்கை என்பதையும் அவனது காதலன் வந்து அங்கித் என்பது வந்து தெரியாது. உஷாவோட ஃபோன், க்ளவுஸு, பேக்கெட்டில் கிடைத்த ஒரு ஆடியோ பதிவு அனைவரையும் வந்து உரைய வைக்கிறது. உஷாவை அவளது மாமனார் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததும் அவள் கர்ப்பமான பின்னு அது பெண் குழந்தை என தெரிஞ்சது வந்து வலுக்கட்டாயமாக கருக்கடைப்பு செய்தது வந்து தெரிய வருது. மறுபுறம் அகனாவோட வழக்கிலையும் ஒரு இருண்ட ரகசியம் உடைகிறது. அகனாவோட சகோதரன் வந்து சஞ்சய் ஒரு வக்கர புத்தி கொண்டவனும் அவனே அகனாவை வந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளானா. அகனாவோட வயிற்றில் இருந்தது குழந்தையோட சஞ்சயோடதும் இது தந்தை தீரஜ் அறிந்ததை வந்து மூடி மறைச்சிருக்கான். சஞ்சயோட வக்கரங்களை விபச்சார விடுவதோட ரோகிணி என்ற பெண் மூலம் வந்து ரீட்டாவுக்கு வந்து அர்ஜுனும் கண்டுபிடிக்கிறாங்க. 2 வழக்குக்கும் இணைப்பு யார் என்று தேடும்போது 2001 வந்து இதே பேட்டர்னில் வந்து ஒரு கொலை வந்து மும்பை மருத்துவமனையில் நடந்திருந்த ரீட்டா வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த கொலை செய்தது ஒரு மருத்துவ மாணவன். அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, அகனாவோட கவுன்சிலிங் அளித்த சைக்கலாஜிஸ்ட் வந்து சந்தீப் தான். சந்தீப் கடந்த காலம் மிகவும் இருண்டது. அவனோட தந்தை வந்து மாற்றுத்திறனாளி. அவனோட தாய் வேறு வழியின்றி விபச்சாரத்தில் வந்து ஈடுபட்டுருக்கான். இதே சிறுவன் சந்தீப் பார்த்து விட்டதுனால அவமானம் தாங்க முடியாமல் வந்து தாய் தன் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டுக்கிறான். அன்னிலிருந்து சந்தீப்போட மனம் வந்து விகரமடையுது. பறவைகள் விலங்குகள் என்ன ஆரம்பித்து இறுதியில் தன் தந்தையிடம் வந்து கருத்தெடுத்து கொள்கிறான். சந்தீப் வாழ்க்கையில் நம்பிக்கையிலிருந்து இருளில் தவிக்கும் பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை விடுவிக்க நினைத்து கொலை செய்து வந்தான். அவனோட ஃபைலில் வந்து பெண்டிசன் என்ற இடத்தின் வார்த்தையை எழுதி வச்சுருப்பான். அதுக்கு பொருள் வந்து இறுதி ஆசீர்வாதம் விடுதலை. சந்தீப் அடுத்ததாக ரீட்டாவே வந்து குறி வைக்கிறான். அவளை மயக்கி வந்து ஒரு கைவிடப்பட்ட தொழிற்சாலைக்கு வந்து கடத்திட்டு போகிறான். அவளை கொள்வதற்கு முன்னே வந்து அவள் மிகப்பெரிய பயம் என்னன்னு சொல்லி கேட்குறான். காதலும் மரணமும் தான் தன்னோட பயம். ஏன்னா வந்து நான் நேசித்த அனைவரும் இறந்துட்டாங்க என்கிறார் ரீட்டா. சந்தீப் வந்து ரீட்டா வந்து கொள்ள வரும்போது ரீட்டா தான் கட்ட விரலை உடைச்சிட்டு கை தவிர்த்து சந்தீப் இந்த கத்தியை பறித்து அவனை காலில் வந்து குத்துறான். அவன் நினச்சிருந்தா வந்து சந்தீப்பை சுட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் வந்து சட்டத்தை முன் நிறுத்தவே வந்து அவள் விரும்புகிறான். சந்தீப்பை கைது செய்யப்படுறான். அவன் ரீட்டாவோட ஃபைலில் வந்து பெனடிஷன் என்று அழிச்சிட்டு வந்து ரிடம்ஷன் சொல்லி எழுதி வைக்கிறான். சந்தீப்பிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உஷாவின் மாமனார் மற்றும் கணவர் குடும்பம் சிறைக்கு போகுது. அகனாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அவளது குடும்பத்தான சஞ்சய் மற்றும் தீரஜ் மீண்டும் கைது வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்படுகிறது. இதில் என்ன கதைனா வந்து நம்ம சுற்றி நமக்கு தெரியாத ஒரு உலகம் ஏன் கொண்டே தான் இருக்குது. நல்ல மனிதர்கள் என்ற முகமூடிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த கொடியவர்களுக்கு பஞ்சம் இல்லை. அகனா மற்றும் உஷாவை போட வந்து மௌனமாக இருப்பது போல வந்து அநீதிக்கு எதிராக வந்து தைரியமாக குரல் எழுப்பது வந்து புத்திசாலித்தனம்.